வெல்கம் டு புஷ்பாவின் மாடித்தோட்டம். இதன் பேர் காஷ்மீரி மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு சீட்ஸ் வாங்கி போட்டிருக்கேன். காய வச்சு பார்த்தேன், நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீரி மிளகாய் தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கேன். இது காஷ்மீரி மிளகாய், இதுவும் காஷ்மீரி மிளகாய். அடுத்து ஒரு சூப்பர் டூப்பர் பாரு பிச்சுட்டேன், கிளையை பிச்சுட்டேன், சூச்சூ பிச்சுட்டேன். என்ன பண்ண சொல்கிறீங்க? கட் பண்ணுறதுக்கு கிளைய பிச்சுட்டு வருது. இன்னைக்கு இந்த சூப்பர் மிளகா அறுவடை பண்ணியாச்சு. உரக்காய் கொஞ்சம் இருக்குது, அதையும் பறிச்சிடணும் நினைக்கிறேன். பாருங்க, இல்லை நாளைக்கு பறிச்சுக்கலாம், இன்னைக்கு இல்லையே வித்துருச்சு. எப்படி இருக்க பூச்சி வேற சீட்ஸுக்கு விட்டுருவோம். இவ்வளோ பேன் இருந்துச்சுன்னா அதை பறிச்சுட்டு போய் தின்ன முடியாது, பயங்கர பேட் ஸ்மெல் அடிக்காது. வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான் இன்னைக்கு அறுவடை. அங்கிட்ட ஒரு கத்திரிக்காய் இருக்குது, இதையும் பறிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கே ஒரு தக்காளி இருக்குது, நாட்டுக்கொடி தக்காளி, இதையும் பறிச்சிடலாம். ஒரு லைப்ரரியன் குட்டி 2 இருக்குது, இதையும் பறிச்சிக்கலாம். இந்த டர்ட்டில் வைன் இப்படி வந்துட்டுருக்கு பாருங்க, சும்மா முளைச்சிக்குது. அந்த களைச்செடி, அந்த வாயு செடி பயன்படுத்துறதுக்கு நிறைய முளைச்சிருது, எனக்கு யூஸ் பண்ண முடியும். கீரை பாருங்க, எவ்வளோ கீரை.